சூரியவன்ஷி தம்பிடா, ஆசீர்வாத் சூரியவன்ஷிடா, 4 கிங்குடா, எங்கள் அண்ணா 6 கிங்குடா. எப்போ ஆசீர்வாத் சூரியவன்ஷி அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு போய் வீடியோஸ்லாம் பாருங்கள். ஆசீர்வாத் சூரியவன்ஷி இவர் வந்துட்டு நம்ம ஐபிஎல் ஸ்டார், அதாவது அவார்டை ஃபுல்லாமே பிசிசிஐக்கிட்டேருந்து வாங்கிட்டு போனேன் நம்ம வைபவ் சூரியவன்ஷியோட தம்பி தான். ஃபேஸ் கட் கூட லைட்டாக அவரை பக்கம் மாதிரி இருக்கும், லைட்டாக இல்லை ரொம்பவே அவரை பக்கம் மாதிரி தான் இருக்கும். பட் என்ன இவர் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்க மாதிரி இருக்கும், அவர் கொஞ்சம் குண்டாக இருக்க மாதிரி இருக்கும். அவர்லாம் சொல்ல முடியாது, தம்பி. ஆமாங்க கைஸ், 12 வயசு தான் கைஸ் அவனுக்கு. அதுக்கு வைபவ் சூரியவன்ஷிக்கே 15 வயசு தான் அது. அந்த இவர் வந்துட்டு 24 அடிச்சிருக்கான். அந்த தம்பி வந்துட்டு ஒரு 6 தான் அடிச்சிருக்கான். அவங்க என்ன 6 20 அடிப்பான், 4 வேணால் 1 அடிப்பான். பட் ஆனால் நல்லா விளையாடுறாரு. இவருக்கும் வாய்ப்பு இருக்குது கைஸ், ஒரு ஐபிஎல்லில் இவருக்கும் வரத்துக்கு. அதாவது சில பிளேயர்ஸ் வந்து இதில் இருந்தாங்கன்னா வரலாங்க. இப்போ ஐபிஎல்லில் வந்துட்டு சச்சின் டெண்டுல்கர்னால தான் அர்ஜுன் டெண்டுல்கர்னு ஒரு பிளேயர் உருவாச்சு. அந்த மாதிரி வைபவ் சூரியவன்ஷி ரெக்வஸ்ட் பண்ணி என் தம்பி எடுங்கன்னு சொன்னால் ஆர்டர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவர் வந்துட்டு கரெக்ட் சான்ஸை நல்லா தான் யூஸ் பண்ணுறாரு. கிளப் மேட்ச் இதெல்லாம் என்ன பெரிய மேட்ச், என்ன மேட்ச்சுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் ஆனால் நீங்கள் இப்போ கொண்டாடிட்டு இருக்கிற எம்எஸ் தோனி அண்ட் கிங் விராட் கோலி, ரோஹித் சர்மா, சச்சின் எல்லாருமே வந்துட்டு கிளப் மேட்ச் ஆடி தான் வந்திருப்பாங்க. எனவே ஆசீர்வாத் சூரியவன்ஷிக்கு என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். நல்லா பண்ணுங்க இனிமே.